ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான சமையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சை பட்டாணி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பட்டை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இருந்தால் போதும், அருமையாக நம்ம சமைச்சிடலாம். இது எல்லாத்தையும் முதல்ல கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி அரைக்கக்கூடாது. புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, பச்சை மிளகாய் இதுகளை அரைச்சி எடுத்துக்கலாம். சொன்ன பொருள் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்யலை, அதுக்கு பதிலாக ஒரு பெரிய பாத்திரத்தில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு இலை பட்டை போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். சால்ட்டு பத்தாட்டா லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். போட்டால் புதினா பேஸ்ட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்மளோட அரிசி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்து அதுக்கேற்ற அளவு தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடைக்கல, பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3 விசில் வச்சுட்டு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா பச்சை பட்டாணி வெந்துடும். நல்லா பட்டாணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் பச்சை பட்டாணி நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா இப்போ சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. பொடின்னு பார்த்தா கரம் மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே சேர்க்கலை. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதோட காரமே போதும். ஏன்னா கிட்ஸ் சாப்பிட்றது, குழந்தைங்க சாப்பிடும் போது காரம் ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா மெதுவாக கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போது நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நம்மளோட அருமையான பட்டாணி சாதம் ரெடி. பச்சை பட்டாணி சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.